நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி. நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு ராசி. எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு ராசி. திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு ராசி. நல்ல ஒரு பொறுமைசாலியான ராசி அப்படின்லாம் அந்த ராசிக்காரங்க பேர் வாங்கியிருப்பாங்க. இத்தனை பெருமைக்கு யாருப்பா சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, குறிப்பாக இந்த பங்குனி மாதம் 2ஆம் பாதி இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க, ஆனால் அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி தான். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குவீங்க. உங்களுடைய வீட்டில் கூட உங்களுடைய குடும்ப உறவுகள் எதெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுத்து அவங்களையும் மகிழ்வாக பார்த்துக்குவீங்க. நீங்களும் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தீங்கன்னு நீங்களும் ரொம்ப மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மை பொருந்திய மாதமாகவும் நல்ல ஒரு உற்சாகம் மிகுந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆவார். 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த சூரியன் பயிற்சி அப்படிங்கிறது அதோட கூட சனி பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டதுனால ஒரு சில தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சூரியன் பயிற்சியோடு இந்த பங்குனி மாதம் பிறந்திருக்கிறதுனால இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பங்குனி உத்திரம், அதோடு கூட ராமநவமி, முருகனுக்கு ஏற்ற மாதம், ஹனுமானுக்கு ஏற்ற மாதம், பெருமாளுக்கு ஏற்ற மாதம் அப்படின்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சொல்லலாம். ராமருக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படுச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். நிறைய சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு பகவானும் 2ஆம் இடத்துல வலிமை பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வருமானம் வரும், ஆனால் வருமானத்திற்கு ஏற்றார் போல் சுப செலவுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பக்கம் பணம் வாங்குவீங்க, இந்த பக்கம் செலவு செய்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். என்ன நம்மளால் விரைய செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப செலவாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆசைப்பட்ட பொருள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற கணவருக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க. அதனால் கொஞ்சம் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் 20 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் 6ஆம் இடத்துல குருவோடைய பார்வையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல வந்து அமரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். யாரிடமே அதிகம் பேசாமல் கொஞ்சம்
நிதானமாக இருக்கிறது நல்லது. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். அந்த மன உறுதி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் விளையாட்டுத்தனமாக நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னீங்கன்னா கூட அது கொஞ்சம் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு புகழ், பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க ஆதரவுலாம் கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா ஒரு சில அனுகூலமான பலன்கள்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு தந்தையாரிடமிருந்து ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தூரத்துலேருந்து ஒரு நபரால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தந்தைக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை விட்டு வெளியே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கண்டகச்சனி காலகட்டம் என்பதனால வண்டி வாகனத்தில் வெளியில் பிரயாணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாத கடைசியில் ஓரளவுக்கு சாதகமான மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தந்தையாருடைய அன்பு ஆதரவுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். பெரிய சோதனையை கூட தைரியமாக ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய அன்பு ஆதரவு, பெற்றோருடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுனால இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய நம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். இருட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரும். உங்களுடைய நிலையே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். செல்வம் சேரும். அதோடு கூட எடுத்த வேலையை வெற்றியாக செய்து முடிக்கிறதுக்கான அந்த தைரியம், அந்த புத்திசாலித்தனம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சகாய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய துணிச்சல், அந்த துணிச்சலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டெலாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலிடத்துலேருந்து அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். தேர்தலெலாம் போட்டி போட்டிங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 27 வரையும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரால் ஒரு சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதிகாலையில் சூரியனை வழிபடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த வேலையெல்லாம் கனகச்சிதமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய ஆசையில் அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. வரவேண்டிய பணம் வரும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். வியாபாரத்தில் கலை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறதுனால அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய துணிச்சலால் முடிவை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய துணிச்சலான முடிவுக்கு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளால் ஒரு சில சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்ததுலேயே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தேர்தலெலாம் போட்டிக்கிட்டிங்கன்னா கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அவரும் ராசியை பார்க்கறதுனால எல்லா வேலையிலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். எடுத்தவங்கவுத்தனும் எந்த ஒரு வேலையிலையும் இறங்கக்கூடாது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா தைரிய பராக்கிரமன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் சரியாகும். பகைவரால் ஏற்பட்ட தொல்லை, வியாபாரத்தில் இருந்தக்கூடிய அந்த எதிரிகளால் இருந்த
அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனும் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கும். என்ன செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுவும் சுப செலவாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மாணவர்கள்லாம் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் அந்த நட்சத்திரத்தில்